இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம கேரளா கொச்சின்ல இருக்க வாட்டர் மெரின் போட் அதுல போயிருந்தேன். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏர்போர்ட்ல என்டர் ஆகி போனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இது உள்ள போறதுக்கே ஒரு 50 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு நீங்க இந்த போட்ல நீங்க போலாம். இது வந்து கவர்மெண்ட் நடத்துறது. பார்க்கிங் வந்து ஒரு 100 ரூபாய் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு கவர்மெண்ட் போட்டும் இருக்குது. இப்போ நாங்கள் போனது கவர்மெண்ட் போட் தான், ப்ரைவேட் போட்டும் இருக்குது. கவர்மெண்ட் போட்டு வந்து நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போட்டு தான். ஆனால் கவர்மெண்ட் போட்டு தான் வந்து ப்ரைவேட் போட் அளவுக்கு மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல் ஏசி தான் உள்ள. நம்ம வந்து கிட்ட போயிட்டோம். அந்த போட்டு உள்ளே எங்கே ஏறி டிக்கெட் எடுத்து போகிறோமோ அந்த இடத்துக்கு போயிட்டோம். நிறைய போட்டு அங்கேயே நிறுத்தி வச்சுருப்பாங்க. இப்போது இந்த காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த போட்டு என்ன போட்டுனா இதில் வந்து காரு பைக்கு எல்லாமே இங்கேருந்து ஏற்றி அடுத்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணுவாங்க. இதுதான் அந்த மெரைன் கிங்டம் உள்ளே நம்ம போகிறதுக்கு இடம். இதுதான் அந்த மெரைன் ஷிப்பிங்கோட என்ட்ரன்ஸ். இது தான். அதுக்கப்புறம் செக்லாம் பண்ணுவாங்க. செக்கிங் பண்ணி இப்போ டிக்கெட் எடுக்கிற இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்தையும் டிக்கெட் கொடுக்குற இடம் இந்த இடம் தான். டிக்கெட் வாங்கிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தா ஒரே க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட்டில் போயிட்டு ஃப்ளைட் இமிக்ரேஷன் எப்படி ரஷ் அதிகமாக இருந்தால் நம்ம க்யூவில் நின்று போவோமோ அந்த மாதிரி எந்தெந்த ஃப்ளைட் வந்து வருது போகுதுன்றதை டிவியில் எப்படி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் டிவியில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த ரஷ்ஷெல்லாம் தாண்டி போகிறதுக்குள்ளே அதுவே ½ அன் ஹவர் மேலே ஆகிடுச்சு. இந்த டிக்கெட்டை வச்சு தான் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி போகணும். நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, டிஸ்பிளே ஆகும்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் அந்த டிவியில். அதே மாதிரி தான் இந்த டிவியில் டிஸ்பிளே ஆகும். ஒரு வழியாக கடைசியாக ஃபைனலாக ரீச் பண்ணியாச்சு. கிட்ட அந்த கேட்டுக்கிட்ட வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் கடந்து போய் அந்த போட்டில் ஏறுறதுக்குள்ளே அவ்வளோ ½ அன் ஹவர் மேலே ஆகிடுச்சு. இப்போ இந்த போட்டு தான் நாங்கள் போக போகிறோம். அப்புறம் என் குட்டி பையனை தூக்கிட்டே நான் நடந்து போயிட்டுருந்தேன். ஒரு வழியாக நாங்கள் வந்து போட்டுள்ள ஏறியாச்சு. போட்டுள்ள ஏறிட்டு ஆனால் போட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ் அதிகமாக தான் இருந்தது. உட்காரத்துக்கே இடம் இல்லை. ஏன்னா எல்லாருமே இறங்கக்கூடிய ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டாப் தான். இப்போது அந்த வழியாக நம்ம சைட் சீயிங் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஷிப்பில் கேப்டன்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் அங்கே இருந்தாங்க. அந்த போட்லேருந்து வெளியில் கடலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா முழுக்க இந்த போட் பார்த்திங்கன்னா கடல்லே தான் போகும். துறைமுகம், அதாவது கொச்சின் துறைமுகம் பக்கத்துலேயே இருக்கும். நாங்கள் போன டைமில் தான் அந்த கொச்சினில் வந்து துறைமுகத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த போட்டையும் நாங்கள் பார்த்தோம் அங்கே. இப்போ போட்டு உள்ள சும்மா கொஞ்சம் அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த போட் வந்து ஃபுல்லாகவே ஆள் உட்காந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு போட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் போகலான்னு நினைக்கிறேன். அந்த கடல் தண்ணி பார்த்திங்களா, சில டைமில் கடல் அலை அடிக்கும் போது போட்டு போகிற அந்த ஸ்பீடில் வந்து ஜம்ப் ஆகுது போட்டு. அப்போவே வந்து ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த தூரத்தில் பார்த்திங்களா, அதுதான் வந்து துறைமுகம், ஹார்பர். அதுதான். அங்கேயே சில நார்மல் சின்ன போட்லலாம் மீன் பிடிக்கிறாங்க. கார்கோ செக்ஷன் பாருங்கள். இங்கே தான் வந்து அந்த போட்டு ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தது பார்த்திங்களா. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கொச்சின் போனால் கண்டிப்பாக இந்த போட்டில் போக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 50 ரூபா தான் டிக்கெட்டு. தாராளமாக 50 ரூபா நம்ம செலவழிக்கலாம். உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இதுவும் நமக்கு ஒரு மெமரியாக இருக்கும். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அடுத்து அந்த நெக்ஸ்ட்டு நம்ம இறங்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதுவும் ஒரு ஐலாண்ட் மாதிரி தான். அடுத்தடுத்த இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. இப்போ அந்த சைடில் இருக்க பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோவாலெலாம் இருக்கும் பார்த்திங்களா பில்டிங்கு, அந்த மாதிரி பில்டிங் மாதிரி இருந்தது. அங்கங்கே சைட்லேயும் பார்த்திங்கன்னா போட்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ மீண்டும் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு அதேமாதிரி சேம் செக்கிங்கு. இப்போ இந்த கடல் அலையெல்லாம் பாருங்கள். இப்போ ஜம்ப் ஆகுது பார்த்திங்களா போட்டு. தூரத்தில் அந்த அலையை பாருங்கள். அந்த அலையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சுனாமி அலை மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு பார்த்திங்களா அலையெல்லாம். ஒரு வழியாக நாங்கள் இறங்கக்கூடிய இடத்துல வந்து இறங்கியாச்சு. ஃபைனலாக வந்து நான் சொன்ன மாதிரியே ஃபுல்லாக எப்படி ஒரு செக்கிங் இருந்துச்சு, எப்படி இருந்தது இந்த மெரைன் உள்ள அந்த போட்டு வந்து நம்ம போனது,
இந்த ட்ராவலிங் எப்படி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ நாங்கள் கேரளா போன அந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் போன இடம் இன்னும் ஃபஸ்ட்டு போன இடம் ஆலப்புழா தான். அதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அந்த வீடியோவும் பாருங்கள். உண்மையிலே வந்து பக்கத்துலேயே கொச்சின், இந்த துறைமுகம், இந்த போட்டு ட்ராவல் வந்து உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஒரு 50 ரூபா செலவு பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து கண்டிப்பாக போகலாம். ஆனால் என்ன, இப்போது 2 இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல போய்ட்டு திரும்ப அங்கேருந்து நம்ம ரிட்டன் இங்கே கொச்சின் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். 100 ருபீஸ் ஒரு ஆள் செலவு பண்ணாலும் ரொம்ப ஒர்த்தான ஒரு வேல்யூவான ஒரு ட்ராவல் இது. இந்த ட்ராவல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு நம்ம வெளியே வந்த உடனே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஒருத்தா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு. வெளியே வந்துட்டு இந்த தாத்தா கிட்டே வந்து வெறும் 10 ரூபாய்க்கு மல்லாட்டை பயிர் வாங்கி சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவர் வந்து மண்ணிலே ஹீட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெரிய ஆச்சரியம் என்னென்னா, வெறும் 10 ரூபாய்க்கு கொடுத்தாரு. 10 ரூபாய்க்கு வந்து உண்மையிலே இந்த மல்லாட்டை பயிர் வந்து ரொம்ப ஒர்த்து, கண்டிப்பாக ஒர்த்து. அதே மாதிரி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் இந்த தாத்தா இருப்பார், அவர்கிட்டையும் மல்லாட்டை பயிர் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்டே இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்.